நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் பல மாதங்களாக தியானிச்சுட்டு வந்தோம். அதிலிருந்து நல்ல சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படி ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். 1ஆம் அதிகாரத்திலிருந்து 22 அதிகாரங்களையும் நாம் என்ன செய்தோம்? தியானித்தோம். சரி, இப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதுவரைக்கும் நம்ம தியானிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 8 மாதத்தை கடந்து நம்ம தியானிச்சுட்டு வந்திருக்கிறோம். இதில் இன்னும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேள்வி கேட்கலாம். நம்ம அதை பார்த்து விட்டு நம்ம தொடர்ந்து இன்றைக்கி நிறைவு பகுதிக்குள்ளே நம்ம கடந்து போகலாம். ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ நல்லது. இது வரைக்கும் உங்களுக்கு கேள்வி எதுவும் எழும்பலை. அப்போ அந்தளவுக்கு நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணி தியானிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இடையில என்ன செய்யலாம்? தாராளமாக நீங்கள் என்னிடத்துல கேட்கலாம். கேட்டு நம்ம தெரிந்து கொள்வது நல்லது. ஒரு புத்தகத்தை நாம் முழுமையாக இப்படி அறிந்து கொள்வது சிறந்த ஒரு காரியமாக இருக்கிறது. சரி, ரைட். கடந்த வாரத்திலே நாம் என்ன தியானித்து முடித்தோம்? ஆமாம், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே அந்த 8வது வசனத்தை மட்டும் நம்ம என்ன செய்தோம்? தியானித்தோம். அதில் திட்டத்தட்ட ஒரு 8 வகையான பாவங்களை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. அந்த 8 வகையான பாவமும் செய்கிறவர்கள் 2ஆம் மரணமாகிய அக்னி கடலிலே பங்கடைவார்கள் என்று நாம் என்ன செய்தோம்? தியானித்தோம். போன வாரத்தில் முக்கியமாக பொய்யர் அனைவரும் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ள கள்ள தீர்க்கதரிசிகள், இன்றைக்கு தாங்கள் உயரிய போதகர்கள், தேவன் எங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறார் என்று சொல்லி பொய் தீர்க்க தரிசனத்தை சொல்லி, பொய் போதனையை சொல்லி மக்களை யாரெல்லாம் வஞ்சிக்கிறாங்களோ அவங்க தன்னுடைய இருதயத்திலே ஏதோ பெரிய வல்லமை பெற்றவர்களாக நினைத்து கொண்டு மக்களிடத்தில் அப்படி காண்பித்து கொண்டு, ஆனால் தேவன் சொல்லாத பொய்யான தீர்க்க தரிசனத்தை அவங்க என்ன செய்கிறாங்க? அறிவிக்கிறார்கள். அவங்களே தாங்க அறிவிக்கிறது பொய்யானது என்பதை கண்டுகொள்ளும்படியான வாய்ப்பையும் தேவன் அவர்களுக்கு என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். என்ன கொடுக்குறாரு? அவங்க சொல்கிற விஷயங்கள் நடக்கிறது இல்லை. ஒரு 50 சொன்னாங்கன்னா அதில் 1 ஏதோ நடப்பதை போல இருக்கிறத வச்சு கர்த்தர் என்கிட்ட பேசுகிறாருன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் பொய்யர்கள், பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள். அதுபோல நியாயப்பிரமாண சட்ட விதிகளை போதித்து, சடங்கு ஆச்சாரங்களை போதித்து, நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற சில காரியங்களை எல்லாம் போதித்து மக்களை யாரெல்லாம் பொய் பேசி ஏமாத்துறாங்களோ அவர்கள் எல்லாரும் பொய்யர் தான். அவர்களும் இந்த பொய்யருடைய கூட்டத்தில் வருகிறாங்க. அவர்களும் 2ஆம் மரணமாகிய அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள். ஆதலால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்களை பின்பற்றுகிற ஜனங்களும் கூட என்ன செய்யணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். பொய் பேசுகிறவங்களை நம்பி போகக்கூடாது அப்படின்னு நம்ம போன வாரத்தில் என்ன செய்தோம்? பார்த்தோம். அதோடு கூட சேர்த்து சூனியக்காரரும் என்ற ஒரு வார்த்தையை நாம் அந்த 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அந்த சூனியக்காரர்னா யார்? எதனால் அந்த இடத்துல யோவான் சூனியக்காரரும் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்? அந்த காலகட்டத்திலே அந்த சூனியக்காரர் என்கிற அந்த வார்த்தை எப்படிப்பட்டவர்களுக்கு பயன்படுத்தப்பட்டது என்பதையெல்லாம் நாம் என்ன செய்தோம்? விளக்கமாக நாம் என்ன செய்தோம்? தியானித்தோம். சூனியக்காரர் என்று சொல்லப்பட்டவர்களுக்கு ஏதாவது பவர் இருக்குதா அப்படின்னு என்ன செஞ்சோம்? பார்த்தோம். ஆமாம், பிசாசு அவர்களுக்கு பின்பாக இருந்து என்ன செய்கிறான்? செயல்படுறான். பிசாசுக்கு சில வல்லமைகளை தேவன் என்ன செஞ்சிருக்காரு? கொடுத்துக்கிறார். அந்த அடிப்படையில் அவைகளுக்கு சில வல்லமைகள் இருப்பது உண்மைதான். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த வல்லமையை கண்டு என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. எவனோ வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சுவது ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகல்ல. சாத்தானின் வல்லமையை கண்டு பயப்படுவது ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகல்ல. ஏனென்றால் தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கலை. அவர் அன்பும் பலனும் தெளிந்த புத்தியும் உள்ள பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். மேலும் நம்முடைய விசுவாசம் எப்படியாக இருக்கணும்? தேவனால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் பில்லி சூனியமெல்லாம் என்ன செய்யாது? பலிக்காது. அதனால் அப்படிப்பட்ட வல்லமைகளை நாம் நம்பக்கூட தேவையில்லை என்று சொன்னேன். அது மேலே நம்ம என்ன செய்யக்கூடாது? பவர் இருக்குதோ இல்லையோ அதை குறித்து நம்ம கவலை இல்லை. ஆக மொத்தம் நாம் அவைகளை என்ன செய்யக்கூடாது? நம்பவே கூடாது. நம்பணும் அப்படின்னா அது மேலே ஒரு பயம் என்ன செய்யும்? வரும். அதனால் என் கூட இருக்கிற தேவன் அவர் பெரியவர், அந்த வல்லமைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் நான் ஒரு துளி கூட அந்த வல்லமைகளுக்கு என்ன செய்ய மாட்டேன்?
அஞ்ச மாட்டேன். எவ்வளோ வேணாலும் எனக்கு சூனியம் வச்சா வச்சுக்கோ, அது உனக்கு தான் என்ன செய்யும், பின்னால் தாக்கும், என்னது தாக்காது. எனக்கு என்ன வேணாலும் மந்திரம் வச்சுக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அந்த மந்திர வல்லமைகளுக்கு மேலான வல்லமை என்னிடத்தில் இருக்கிறது, என் கூடவே அது இருக்கிறது, எனக்குள் அது இருக்கிறது என்ற விசுவாசத்தோடு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் என்ன செய்யணும், மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். எதிர்காலத்தை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. கர்த்தர் ஒருவேளை அவர் விரும்பி எதிர்காலத்தை அவர் சொல்லட்டும், ஆனால் நாம எதிர்காலத்தை என்ன செய்யக்கூடாது, தெரிந்து கொள்ளக்கூடாது. நாளைய தினத்தை குறித்து நமக்கு கவலை தேவையில்லை. நாளைய தினம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன சம்பவிக்கும் என்பதை குறித்தோ கவலை இல்லை. கர்த்தருக்கு எது பிரியமோ அதை ஒவ்வொரு நாளும் செய்து வாழ்வோம். அதுதான் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தேவன் அனுமதித்திருக்கிற விஷயங்கள். அதனால் மற்றவர்கள் குறிப்பை கேட்பதை போல இன்னைக்கு தீர்க்கதரிசின்னு சொல்கிற மனிதன்ட்ட நம்ம போய் நமக்கு என்ன நடக்கும், இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இந்த தொழில் செய்யலாமா, அந்த தொழில் செய்யலாமா, இந்த திருமணம் செய்யலாமா, அதை செய்யலாமா இப்படின்னு போய் கேட்க அவசியம் இல்லை. நல்ல தொழில் எதுவானாலும் கர்த்தர் மேலே பாரத்தை போட்டு நம்ம என்ன செய்யலாம், செய்யலாம். எல்லா வேலைகளிலும் தேவன் நல்ல வேலைகள், எல்லா வேலைகளிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாதிரி திருமண விஷயத்திலையும் பார்க்கும்போது அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா, தேவனுக்கு பயந்து வாழ்கிறவர்களா, அதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். அது தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையிலான திருமணம் தான். அதனால் அதை கல்யாணம் முடிக்கலாமா வேணாமான்னு கேள்வி கேட்டு குறி கேட்டுட்டு என்ன செய்யக்கூடாது, அலைய கூடாது என்பதை குறித்து நாம் என்ன செய்தோம், பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம இறுதியாக நம்ம தியானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வெளிப்படுத்தின விசேஷம் முழுமையாக ஒரு பெரிய சத்தியத்தை நமக்கு என்ன செய்தது, போதித்தது. இறுதி நாள் எப்படி இருக்கும், அந்த உபத்திரவ காலத்தில் ஜனங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும், சாத்தானுடைய அந்த ஆளுகைக்குள்ள அந்தி கிறிஸ்துவினுடைய ஆளுகை எப்படியெல்லாம் இருக்கும், அவனுடைய முடிவு எப்படி இருக்கும், மிருகத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும், கள்ள தீர்க்கதரிசியினுடைய முடிவு எப்படி இருக்கும், சாத்தானுடைய பழைய பாம்பாகிய அந்த பாம்பினுடைய முடிவு எப்படி இருக்கும், இவையெல்லாம் பார்த்தோம். உலகத்தின் முடிவையும் குறித்து நாம் என்ன செய்தோம், சிந்தித்தோம். இதற்கப்புறம் புதிய வானம் புதிய பூமி என்ன செய்கிறது, உண்டாகிறது. அதை தான் நம்ம என்ன செய்கிறோம், இறுதியாக நம்ம வேத பகுதியில் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் தேவன் என்ன செய்கிறாரு, உண்டாக்குகிற விஷயங்களை குறித்து நாம் என்ன செய்கிறோம், தியானிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் தன்னை என்ன செய்கிறாங்க, ஆயத்தப்படுத்துகிறார்கள் என்பதை குறித்தெல்லாம் நம்ம தியானிக்கிறோம். 22ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த புதிய வானம் புதிய பூமியிலே எப்படி இருக்கும், அங்கே தீட்டும் அசுத்தமானதொன்றும் அதில் என்ன செய்யாது, உள்ளே இருக்காது, அது எங்கும் பரிசுத்தமாக இருக்கும் என்று பார்க்கிறோம். அதுபோல பழுங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து என்ன செய்கிறது, புறப்பட்டு வருகிறது. அங்கே ஒரு காட்சி, அந்த புதிய வானம் புதிய பூமி தேவன் வாசம் செய்கிற அந்த சிங்காசனம் எப்படி இருக்கும், அதனுடைய மகிமை எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் இங்கே விளக்குகிற விஷயத்தை பார்க்கிறோம். நகரத்து வீதியிலே மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சங்கள் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனிகளை கொடுக்கும். அந்த விருட்சகத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு என்ன செய்யும், உதவியாக இருக்கும். இவைகளெல்லாம் ஆவிக்குரிய சில சத்தியங்களை நமக்கு என்ன செய்கிறது, வெளிப்படுத்துகிறதாக பார்க்கிறோம். நமக்கு தேவனிடத்தில் நம்ம இருக்கிறது தான் நமக்கு பரலோகம். புரியுதுங்களா? கிறிஸ்துவோடு இருக்கிறது தான் நமக்கு பரலோகம். நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கூடாதுன்னா, பரலோகம்னா ஏதோ ஒரு இடம் இருக்குது போல். ஆமாம், இடம் அப்படி இருக்குதுன்னு வேதம் சொல்லுது. ஆனால் நம்மை பொறுத்த மட்டில் தேவனோடு நாம் இருக்கிற அந்த வாழ்க்கை தான் நமக்கு என்னது, இப்போ பூமியில் பரலோகம் நமக்குள் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் எங்கே இருக்கிறது, நமக்குள் இருக்கிறது. நாம் மரித்த பின்பு அல்லது கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து உலகத்துக்கு நியாய தீர்ப்பு கொடுத்ததற்கு பின்பாக பரலோகத்திலே நாம் என்ன செய்ய போகிறோம், இருக்க போகிறோம். நமக்கு எது பரலோகம் கேட்டிங்கன்னா, தேவன் இருக்கிற இடமே நமக்கு பரலோகம். அப்போ புதிய வானம் புதிய பூமியிலே புதிய எருசலேமுக்குள்ளாக நாம் நிலையாக நித்தியமாக என்ன செய்ய போகிறோம், வாழப்போகிறதாக வேதம் சொல்கிறது. அதுவே நம்முடைய பரலோகமாக என்ன செய்கிறது, இருக்கிறது. அங்கே நாம் பல ஆசீர்வாதங்களை குறித்து வேதம் நமக்கு என்ன செய்கிறது, தெளிவுபடுத்துகிற விஷயத்தை குறித்து பார்க்கிறோம். புதிய வானம் புதிய பூமியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது மகிழ்ச்சிகரமாக இருக்கப்படுகிறது, களி கூறுதலாக இருக்கப்படுகிறது. அங்கே வந்து மனக்கசப்புங்கிற ஒன்றே
இருக்காது. துக்கங்கிற ஒன்றே இருக்காது. இல்லாமை என்கிற ஒன்றே இருக்காது. நம்ம ஒன்று கிடைக்கல அப்படின்னா என்ன செய்வோம்? வருத்தப்படுவோம். அந்த வருத்தம் என்கிறது ஒன்றே என்ன செய்யாது. ஏன்னா எல்லாமே அங்கு நமக்கு பரிபூரணமாக ஒன்று இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை அங்கு இல்லாத ஒரு பரிபூரணமான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அந்த புதிய வானம் புதிய பூமியினுடைய வாழ்க்கை நமக்கு என்ன செய்ய போகிறது? இருக்க போகிறது என்று சொல்லுகிறது. மேலும் அதனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து 19ஆம் அதிகாரத்திலிருந்து விளக்குகிற வார்த்தைகளை கவனிங்க. நான் எருசலேமின் மேல் களிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு தம்முடைய ஜனத்தை பார்த்து தேவன் களி கூறுகிறாரா? மகிழ்கிறாரா? சில சமயங்களில் களி கூறுகிறார், சில சமயங்களில் என்ன செய்கிறாரு? வருத்தப்படுறாரு. நம்ம ஏசாயா புத்தகத்தை குறித்து தியானித்தோம். பல தேசங்களை குறித்து பல நாடுகளை குறித்து கர்த்தர் என்ன செய்கிறாரு? பாரப்படுகிறார் என்று வாசிக்கிறோம். அப்படிதானே? இந்த தேசத்தை குறித்ததான பாரம், அந்த தேசத்தை குறித்ததான பாரம், இவங்க செய்த அக்கிரமம், அவங்க செய்த எல்லா காரியங்களையும் பாவங்களையும் குறித்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆமாம், அங்கே பாரப்படுகிற விஷயத்தை குறித்து தான் நம்ம ஏசாயா புத்தகம் முழுக்கவும் நம்ம பார்க்குறோம். அவங்க மனம் திரும்ப மாட்டாங்களா அப்படின்னு கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவர் எதிர்பார்க்கிற விஷயத்தை குறித்து பார்க்கிறோம். ஆனால் புதிய வானம் புதிய பூமியினுடைய உண்மையான அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே கர்த்தர் தம்முடைய ஜனத்தை குறித்து என்ன செய்வாராம்? நாமும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்போம், கர்த்தரும் நமக்குள் மகிழ்ச்சியாயிருப்பார். இதை யோசிச்சு பாருங்களேன், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அதெல்லாம் எண்ணி முடியாத ஒரு மகிமை, வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு மகிமை. கர்த்தர் எண்ணின் நிமித்தம் மகிழ்கிறார், உங்களின் நிமித்தம் அவர் மகிழ்கிறார். அந்த மகிழ்ச்சி பூரணமான ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அது குறைபாடுள்ள ஒரு மகிழ்ச்சியாக என்ன செய்யாது? இருக்காது. என் ஜனத்தின் மேல் ஆண்டவர் என்ன செய்வாரா? மகிழ்ச்சியாக இருப்பாராம். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதே இல்லை. இன்னமைக்கு நம்ம பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இது நடக்குது, அது நடக்குது, இந்த அக்கிரமம் நடக்குது, அந்த அக்கிரமம் நடக்குது, இப்படி பிள்ளைகளை இப்படி பண்ணிட்டாங்க, சீரழிச்சிட்டாங்க, இங்கே ஒரு கொலை நடந்துருச்சு, ஐயோ அப்பாவியான ஒரு பாஸ்டரை கொலை பண்ணிட்டாங்க. எவ்வளவு காரியத்துக்காக கண்ணீர் வெடித்து நம்ம ஜெபிக்கிறோம், அழுகிறோம், புலம்புகிறோம் தேவ சமூகத்தில். ஆனால் புதிய வானம் புதிய பூமியில் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே அழுகை என்ன செய்யாதான்? இருக்காது. அங்கே கூக்குரல் அப்படிங்கிற ஒரு சத்தமே என்ன செய்யாதான்? இருக்காது. வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் 22:3 வசனத்தை வாசிக்கலாம். இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் என்ன செய்யுமா? அப்ப புதிய வானம் புதிய பூமியிலே ஒரு சாபமும் இருக்காது. இங்கே ஏன் இந்த பிரச்சனைலாம் இருக்குதுன்னா, இந்த பூமி என்ன செய்யப்பட்டிருக்குது? ஆதாமின் நித்தம் சபிக்கப்பட்டதாக இருக்கிறது. சபிக்கப்பட்ட பூமியிலே அநேக அக்கிரமங்களும் பாவங்களும் ரத்தம் சிந்துதல்களும் இதெல்லாம் என்ன செய்யுது? நிரம்பி காணப்படுகிற விஷயத்தை நம்மால் என்ன செய்ய முடியுது? பார்க்க முடியுது. உண்மையை சொல்லப்போனால் அந்த புதிய வானம் புதிய பூமி ஒரு பரிசுத்தமான ஏதேன் தோட்டத்தை போல, அந்த ஏதேன் தோட்ட உறவு கிறிஸ்துவின் மூலியமாக மீண்டுமாக அந்த புதிய வானம் புதிய பூமி மூலியமாக புதுப்பிக்கப்பட போகிறது. அதுதான் அந்த மகிமையான வாழ்க்கை என்று வேதம் நமக்கு என்ன செய்கிறது? சொல்லுகிறது. ஏன்னா இதே வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் தேவனை குறித்து சொல்லப்பட்ட அந்த வசனங்களை வாசிக்கலாமே ஒருவர். தேவனை குறித்து எப்படி எழுதப்பட்டிருக்குன்னு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். இங்கே தேவனை குறித்து சொல்லுது. எங்க சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் பார்வைக்கு எப்படி இருக்கிறாரா? வச்சிரக கல்லை. இப்ப பாருங்க, யோவான் தரிசனத்தில் பார்க்கிறார். தேவன் அவருடைய அறிவுக்கு எட்டினபடி தேவனை அவர் வர்ணிக்கிறார், அவருடைய பார்வைக்கு எட்டினபடி அதை வர்ணிக்கிறார். அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவர் எப்படி இருந்தாரா? இப்ப வெளிப்படுத்தின விஷயத்தில் 21ஆம் அதிகாரத்தில் மணவாட்டியாகிய சபை எப்படிப்பட்டவளா இருந்தாலா? அங்கேயும் வச்சிரகல்னு வாசிக்கிறோம். அப்ப தேவனும் வச்சிரக என்னன்னா அவ்வளவு பிரகாசமாக, அவ்வளவு தூய்மையாக, விலை உயர்ந்த மதிக்கத்தக்க ஒரு ரூபத்திலே கடவுள் அங்கே என்ன செய்திருக்கிறார்? காட்சி அளித்திருக்கிறார். அதே மகிமையை போல, சேம் அதே மகிமையை போல தேவனால் மீட்கப்பட்ட திருச்சபையும் தேவனுடைய மணவாட்டியாகிய சபையும் அதே வச்சரக கல்லை போல, விலை உயர்ந்த கற்களை போல ஜொலிப்பா என்ன செய்கிறது? இருக்குது. இதை குறித்து தான் ஏற்கனவே யோவான் 200 வசனத்தில் குறிப்பிட்டிருப்பார். அதை வாசிக்கலாம். 1 யோவானின் புத்தகம்
3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 1 யோவானின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நல்லா கவனிங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் நல்லா கவனிங்க, அவர் வெளிப்படும் போது, கிறிஸ்து வெளிப்படும் போது, கிறிஸ்து புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்கி இங்கே மனுஷர்கள் மத்தியிலே அவர் வாசஸ்தலத்தை போட்டு வாசம் செய்யும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால், என்ன வார்த்தை, என்ன வார்த்தை, அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்தின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பரலோகத்திலே நாம் எப்படி வாழ போகிறோம்னு கேட்டிங்கன்னா, தேவனுக்கு ஒப்பாக நாம் என்ன செய்ய போகிறோம்? ஐயா, தேவனுக்கு ஒப்பாக வாழ போகிறோங்க ஐயா. எந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து ஒரு மகிமையான இடத்துல, இங்கே பாவியாக இருக்கிற நாம, அயோக்கியர்களாக இருக்கிற நாம, நானா தேவனை போலவா அப்படின்னு நம்ம சொல்றக்கூடிய அளவுக்கு கடவுள் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. இதைத்தான் நம்ம ரோமர் புத்தகத்திலையும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது ஒரு வசனத்தை குறிப்பிடுகிறார். ரோமரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ, நல்லா கவனிங்க, எப்படியா? தம்முடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை எப்படி என்ன படுத்தியிருக்கிறாரா? மகிமைப்படுத்தி இருக்கிறார். இதுதான் முக்கியம். புதிய வானம் புதிய பூமியிலே நீங்கள் மகிமைப்படுத்தப்பட்டவர்களாக, அதாவது தேவனால் மகிமைப்படுத்தப்பட்டவர்களாக நீங்க இருப்பீங்க. இந்த பூமியில நாம் தேவனை என்ன செய்கிறோம்? மகிமைப்படுத்துகிறோம். ஆம், நாம் எப்போதும் தேவனை மகிமைப்படுத்துவோம். பரலோகத்திலும் தேவனை மகிமைப்படுத்துவோம். புதிய எருசலேமிலும் தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆனால் கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துகிறாராம். கர்த்தர் நம்மை எப்படி மகிமைப்படுத்துகிறாராம்? தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மகிமைப்படுத்துகிறார் என்று ரோமரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் என்ன செய்யுது? அந்த வசனம் குறிப்பிடுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ நீங்கள் எல்லாம் யோசிக்கலாம், அப்போ நம்ம கடவுளாக மாறிடுவோமா? நிறைய பேர் அதை சொல்கிறாங்கல்ல, நாங்கள் கடவுள், நாங்கள் யார், குட்டி கடவுள் அப்படிலாம் போதிக்கிறாங்க. பார்த்தீங்களா? நல்லா கவனிங்க. நாம் கடவுளாக என்ன செய்ய மாட்டோம்? மாற மாட்டோம். கடவுள் தான் கடவுள். மனுஷன் என்னைக்கும் கடவுளாக என்ன செய்ய முடியாது? மாற முடியாது. ஆனால் ஆதியிலே மனிதனை படைக்கும் போது தேவன் எப்படி படைத்தார்? தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி படைத்தார். அப்படி தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி படைக்கிறனால நாம் கடவுளாக என்ன செய்ய முடியாது? மாறிவிடவே முடியாது. தம்முடைய சாயல் தம்முடைய ரூபம் என்பது எந்த அடிப்படையிலே வேதம் அடையாளப்படுத்துது அப்படிங்கிறத பார்க்கணும். உண்மையாகவே நீங்கள் குமாரனுடைய சாயலாக மாறப்போகிறீர்கள். நீங்கள் தேவ சாயல் தான். தேவன் உங்களை மகிமைப்படுத்த போகிறார் என்பது உண்மைதான். உங்களை பார்க்கும் போதும் தேவனை பார்த்தது போல ஒரு பார்வையை யோவான் இங்கே என்ன செய்கிறாரு? எழுதுவது எல்லாம் உண்மைதான். பிதாவாகிய தேவனும் அங்கே சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் போது அவர் பார்வைக்கு வஜ்ரக கல்லை போல் இருந்தார். விலை உயர்ந்த பளிங்கு கோப்பான கற்களை போல் அவர் இருந்ததெல்லாம் உண்மைதான். அதே போல திருச்சபையை பார்க்கும் போதும் அதே வஜ்ரக கல்லை போல, விலை உயர்ந்த மதிக்கத்தக்க கல்லை போல நாமும் என்ன செய்கிறோம்? காட்சி அளிக்கிற விஷயத்தை வேதம் பதிவு செய்கிறது என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் எந்த அர்த்தத்திலே இங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, மகிமையான உடலை குறித்து வேதம் சொல்லுகிறது. நம்ம 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம இதை குறித்து வாசிப்போம். இந்த வானத்துக்குரிய மேனியும் உண்டு, பரலோகத்துக்குரிய மேனியும் உண்டு. அப்ப இந்த வானத்துக்குரிய மேனியை நம்ம அணியும் போது நாம் மகிமை அடைந்தவர்களாக இருப்போம், நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருப்போம்.
அந்த மேனியை நம்ம அணியும் போது இந்த பூமிக்குரிய மேனிலே இருக்கிற எந்த பாவ காரியமும் பாவ சிந்தனையும் பாவ உணர்வும் அங்கே என்ன செய்யாது, இருக்காது. அங்கே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை என்ன செய்வோம், வாழ்வோம். நீங்கள் போய் வீட்டில் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக சொல்கிறேன், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை என்ன செய்யுங்க, வாசிங்க. அங்கே பரலோகத்துக்குரிய மேனியின் ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்று அங்கே வேதம் என்ன செய்கிறது, பதிவு செய்கிறது. அதை முழுசாக தியானிச்சுட்டு என்ன செய்யுங்க, வாங்க. இப்போ இதில் நாம் தேவனை போல இருக்க போகிறோம், தேவனை போல தேவன் நம்மை மாற்றப் போகிறார், அப்படியே நாம் அவரை தரிசிக்க போகிறோம் என்பதை போன்று இருக்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் மகிமையான உடலுக்குள்ளாக போக போகிறோம். இந்த பூமிக்குரிய உடலிலே அப்போது நாம் என்ன செய்ய மாட்டோம், இந்த உடல் பாவத்தின் உடல், இந்த உடல் அழிந்து போகிற உடல், இந்த உடல் அக்கிரமம் நிறைந்த உடல், இந்த உடலில் உணர்ச்சிகளில் பெருக்கி எடுத்த உடல். ஆனால் அங்கே நாம் புதிய எருசலேமில் எப்படிப்பட்ட உடலோடு கூட இருக்க போகிறோம், மகிமையின் உடலாக இருக்க போகிறோம். அப்போ அந்த மகிமையின் உடல் எப்படி இருக்க போகுதுன்னா, தேவனை போல பரிசுத்தமாக இருக்க போகுது. எப்படி இருக்க போகுது, தேவனை போல பரிசுத்தமாக இருக்க போகுது. அதைத்தான் அப்படி யோவான் பார்த்து நம்மையும் கூட என்ன செய்கிறாரு, அப்படி வஜ்ரக கல்லை போல ஜொலிப்பா இருக்குது அப்படின்னு வர்ணிக்கிறாரு. அடுத்து பாவமில்லாத நிலையை குறிக்கிறது. தேவனை போல நம்ம மாற போகிறோம்னா எந்த அர்த்தத்தில், நம்ம தேவனாக மாற போகிறதில்ல. எந்த அர்த்தம், பாவமில்லாத நிலை. தேவன் எப்படி பாவமில்லாத நிலையிலே இருக்கிறாரோ, நம்மையும் தேவன் பாவமில்லாத நிலையிலே என்ன செய்கிறாரு, புதிய எருசலேமுக்குள்ளே நம்மை தேவன் கொண்டு போகிறார். அங்கே அதை தான் நம்ம வெளிப்படுத்த விசேஷத்தில் பார்க்கிறோம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமான ஒன்றும் அதுக்குள்ளே என்ன செய்யாது, போகாது. அப்போ பரிசுத்தமாக்கப்பட்ட நாம், ஜொலிக்கப்பட்ட நாம், தேவனை போல மாற்றப்பட்ட நாம் என்ன அர்த்தம், பாவமில்லாத நிலையோடு கூட அந்த புதிய எருசலேமுக்குள்ள நாம் என்ன செய்ய போகிறோம், வாழப்போகிறோம். அந்த பாவமில்லாத நிலையைத்தான் நாம் தேவனை போல குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக, ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறோம், அவரிடத்தில் பாவம் இல்லை, எவ்வளவு வேணும் இல்லை, அவர் மகா பரிசுத்தராக இருந்தார், பாவமறியாத ஆட்டுக்குட்டி என்று நாம் அவரை என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அவர் எப்படி பாவமறியாத ஆட்டுக்குட்டியாக இருந்தாரோ, நீங்களும் நானும் கூட புதிய எருசலேமுக்குள்ள எப்படி இருக்க போகிறோம், பாவமில்லாத நிலை. அதுதான் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றும்படி தான் உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை நீதிமானாக்கி இருக்கிறார், உங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் தேவன். அதற்கு முன் குறித்திருக்கிறார் உங்களை தேவன். அந்த மகிமைக்குள்ளாக, அந்த புதிய எருசலேமுக்குள்ளாக நாம் என்ன செய்ய போகிறோம், பாவமில்லாத நிலை, பரிசுத்த வாழ்க்கை. அடுத்து பார்த்தீங்கன்னா தேவனோடு நித்திய உறவில் இருக்க போகிறோம். தேவனோடு கூட இந்த பூமியில் தேவனோடு கூட இருக்கிற உறவில் நம்ம போராடுறோம், கஷ்டப்படுறோம், உறவில் இருக்கணும்னு ஆசை தான். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் பிதாவும் குமாரனும் இருந்த அந்த உறவுக்குள்ளே நம்ம இருக்கிறோமான்னு கேட்டால் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த உறவை குறித்து, நெருக்கத்தை குறித்து சொல்லும்போது சொல்கிறாரு, நான் பிதாவுக்கு எப்போதும் பிரியமானவைகளையே செய்கிறேன், ஆதலால் பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை. அந்த அளவுக்கு உறவோடு கூட இருந்திருக்கிறாங்க. நமக்கு அந்த உறவு இந்த உலகத்தில் கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த உலகத்தில், அந்த மகிமையான இடத்துல, அந்த புதிய எருசலேமுக்குள்ள, அந்த புதிய வானம் புதிய பூமிக்குள்ள நாம் பரிசுத்தமாக்கப்பட்ட நிலையிலே கடந்து போகும்போது நித்தியமாக தேவனோடு கூட உறவிலே இருப்போம். எப்படிப்பட்ட உறவு, பிதாவோடு கூட குமாரன் எந்த உறவிலே இருந்தாரோ, எப்படிப்பட்ட நெருக்கமான உறவிலே இருந்தாரோ, அது போன்ற ஒரு நெருக்கமான உறவிலே நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். அதான் சொல்லுவேன், கடவுள் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம வார்த்தைகளால் என்ன செய்ய முடியாது, சொல்லிவிடவே முடியாது. அதை குறித்தும் ஒரு வேத பகுதி அற்புதமாக சொல்லுது. அந்த வேத பகுதியை கூட நம்ம வாசிக்கலாமே. 1 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் பாருங்க. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை, நல்லா கவனிங்க, கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை,
அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் என்ன பண்ணலையா, தோன்றவும் இல்லை. நல்லா கவனிங்க, கடவுள் நமக்கு வைத்திருக்கிற அந்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை இந்த பூமிக்குரிய கண்கள் இதுவரைக்கும் என்ன செய்யல, பார்க்கல. இந்த பூமிக்குரிய அறிவோடு இருக்கிற நாம் அதை அறியவும் இல்லை. அப்படிப்பட்ட மேன்மையான, நம்ம அறிவுக்கு எட்டாத, நம்முடைய கண்களுக்கு புலப்படாத ஆச்சரியமான பல நன்மைகளை தேவன் என்ன செஞ்சிருக்காரு, வைத்திருக்கிறார். ஆக மொத்தம் ஒரு 7 குறிப்பு நம்ம என்ன செய்ய போகிறோம். பரலோகத்திலே ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற மேன்மை என்ன, ஆசீர்வாதம் என்ன, அங்கே நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்க போகிறது என்பதை குறித்து ஒரு 7 குறிப்பு. அதில் முதலாவது குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு நன்மைகளை தேவன் வைத்திருக்கிறார். நான் கொஞ்சம் கீழிருந்து மேலே போகிறேன், அவ்வளோதான். இதை லாஸ்ட்டாக சொல்லியிருக்கணும், ஆனால் இதை எப்படி சொல்கிறேன், ஃபஸ்ட்டாக வச்சு சொல்கிறேன். நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்முடைய கண்களுக்கு புலப்படாத ஒரு மகத்துவமான நன்மைகளையும், நமக்கு புரியாதபடி இருக்கிற மகத்துவமான பெரிய ஆசீர்வாதங்களையும் எங்கே வச்சிருக்கிறாரு, பரலோகத்தில் வைத்திருக்கிறார். யாருக்கு வச்சிருக்கிறாரு, தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்காக வச்சிருக்கிறார். அதனால இந்த உலகத்தில் நமக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், கஷ்டத்தோடு இருக்கலாம், வறுமையில் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருந்தீர்களானால், உங்கள் கண் காணாத, உங்கள் காதுகள் இதுவரைக்கும் கேட்காத, உங்கள் இருதயத்திலே தோன்றக்கூட இல்லாத மிகப்பெரிய நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் பரலோகத்தில் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு, முன்குறித்து வைத்திருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. 2வது குறிப்பு, தேவன் நமக்கு புதிய எருசலேமுக்குள்ளாக, அந்த புதிய வானம் புதிய பூமிக்குள்ளாக வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்தல் 22:5 படி அந்த வசனத்தை வாசிக்கலாமே. வெளிப்படுத்துதல் 22:5, அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டியது இல்லை, தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். இதுதான் கர்த்தர் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். அங்கே நாம் என்ன செய்ய போகிறோம், அரசால போகிறோம். அரசால போகிறோம்னா யாராவது நமக்கு கீழே அடிமையாக இருக்க போகிறானா, அப்படி இல்லை. நீங்கள் எல்லாவற்றிலும் சுதந்திரவாளியாக இருப்பீர்கள். இந்த உலகத்தில் பாருங்களேன், நீங்கள் ஒரு இடத்துக்கு போக முடியுதா? இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடம் உங்களுக்கு சொந்தம், புரியுதுங்களா? பூமியும் அது நிறைவு கர்த்தருடையதான், உண்மைதான், கர்த்தர் தான் அதை சிருஷ்டித்தாரு. ஆனால் நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடம் கூட உங்களுக்கு சொந்தம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் புதைக்கிற 6 அடி கூட நமக்கு சொந்தம் இல்லை. நம்ம சாராவோட பாட்டியை புதைக்க போனோம், நம்ம கிதியோனுடைய அப்பாவை புதைக்க போனோம். அவங்க புதைக்கப்பட்ட இடத்துல அதுக்கு கீழே ஏற்கனவே 4 பேர் புதைச்சி வச்சுருக்கிறான். பெட்டி மேலே பெட்டியாக வச்சு என்ன செஞ்சுட்டுருக்கிறான், அடுக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. வேறு வழி இல்லை, இடம் இல்லை, அங்கே இடம் இல்லை. இப்போ சமீபத்தில் சகோதரர் சாலமோன் சபையில் ஒரு அம்மா, பாட்டியம்மா இறந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி கூட தோண்ட முடியல, அதுக்கு கீழே பொட்டி இருக்குது. 2 அடியில் தோண்டி வேறு வழி இல்லாமல் புதைச்சி விட்டு வந்தோம் நாங்கள், மேலே மண்ணை போட்டு. குறைஞ்சபட்சம் ஒரு 4 அடியாவது கீழே தோண்டினா தானே ஒரு பாடியை புதைக்க முடியும். ஆனால் வெறும் 2 அடி 2 அடியில் நாங்கள் தோண்டி என்ன செஞ்சோம், அந்த பாடியை அப்படியே வச்சு மூடி போட்டு வந்தோம். வேறு வழி இல்லை, கல்லறை இல்லை, அங்கே இடம் இல்லை, அந்தளவுக்கு சூழ்நிலை. இந்த பூமியில் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஒரு இடத்துக்கு என்ன செய்ய போக முடியாது. எங்கேயாவது போய் நின்று ஜெபம் பண்ணால் கூட விரட்டி விட்டுருவான், இது எங்கே இடம் பார்த்துக்க அப்படின்ட்டு. ஆனால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த மகத்தான ஆசீர்வாதம் உள்ள அந்த புதிய எருசலேமுக்குள்ளாக, புதிய வானம் புதிய பூமிக்குள்ளாக எல்லா இடமும் நமக்கு சொந்தமாக இருக்கு. எந்த மனுஷனோ இந்த பூமி எனக்குரியது, இங்கே வராதே என்று கட்டுப்பாடு என்ன செய்யாது, இருக்காது. ஒரு வனப்பகுதிக்குள்ளே தைரியமாக நீங்கள் போக முடியாது. ஏன்னா அங்கே காட்டு மிருகங்கள் நம்ம என்ன செய்யும், வேட்டையாடும். ஆனால் அந்த புதிய எருசலேமுக்குள்ளாக நம்ம எல்லா இடங்களும் என்ன செய்யலாம், ஏன்னா அங்கே காட்டு மிருகம் உங்களை வேட்டையாடாது. நம்ம அதுதான் பார்த்தோம் ஏசாயாவின் புத்தகத்தில், ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும். ஒரு சின்ன குழந்தை கட்டுவிரியின் புற்றில என்ன செய்யுமா, கையை விட்டு அந்த பாம்பை பிடிச்சி ஜாலியாக என்ன செய்யும், விளையாடும். பாம்புனாலே பிசாசு நினச்சிக்கிறாதீங்க. பாம்பு குழந்தைகளுடைய விளையாட்டு பொருளாக என்ன செய்ய போகுது, ஆமாம், ஒரு நாளில் மாறப்போகுது. அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்துக்குள்ளாக நம்ம என்ன செய்ய போகிறோமா, போக போகிறோம். அதையெல்லாம் அழகாக விளக்குது. அதை நீங்கள் அப்படியே நேரடியாக போய் அதை ஆராய்ச்சி பார்த்துடக்கூடாது. அங்கே எப்படிப்பட்ட சமாதானம் இருக்கும், அங்கே எப்படிப்பட்ட சுதந்திரம் இருக்கும், எந்த தீங்கும் இல்லாமல் எப்படிப்பட்ட பரிசுத்த நிலையில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அறிவுக்கு புரியும்படி அங்கே வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்குது, எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அவ்வளோதான்.
புரியுதுங்களா? இதை இப்படி தான் புரிஞ்சுக்கணுமே வழியே அங்கே போயிட்டு அதை எப்படி அப்போ அது சாப்பாட்டுக்கெலாம் என்ன பண்ணோம், எப்படி அந்த பாம்பை பிடிச்சி அதை விளையாடுனா என்னது ஏது, அப்படிலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆமாம் சிந்திக்கக்கூடாது. நம்ம அறிவு நம்ம புரிந்து கொள்ளும் அடிப்படையில் வேதத்திலே அவைகளெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்குது, அதுதான் நான் சொல்லுவேன். பவுல் அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தையை நம்ம என்ன செஞ்சக்கூடாது, மறந்துடக்கூடாது. பூமியில் இருக்கிற வரைக்கும் நாம் கண்ணாடியிலே காண்கிறது போல நிழலாட்டமாக என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஒரு நாள் அந்த மகிமையின் நாள் வரும், அப்போ தான் அதை பூரணமாய் நம்ம அறிந்து கொள்வோம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு பரலோகத்தின் மகிமையை பூரணமாக நமக்கு அது கண்ணுக்கும் தெரியலை, காதுலையும் கேட்கல. சில விஷயங்களில் நிழலாட்டமாக கர்த்தர் பைபிளில் என்ன செஞ்சிருக்காரு, எழுதி கொடுத்துருக்கிறார். கண்ணாடியிலே காண்கிறது போல நிழலாட்டமாக நம்ம பார்க்கிறோம். ஆனால் அங்கே போன பிறகுதான் அந்த பரிசுத்த நிலையில் இருந்து அந்த வானத்துக்குரிய மேனியை அறிந்து கொண்டு நாம் இருக்கும்போது தான் அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்யும், முழுமையாக தெரியும். இப்போ இந்த பூமியில் தான் எறும்பும் இருக்குது. இந்த எறும்புக்கு கடல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு முழுமையான அறிவு இருக்குமா? இருக்காது. நம்மை விட இந்த பூமியில் எத்தனையோ உயிரினங்கள் வாழுதல்லவா, அந்த உயிரினங்களுக்கெல்லாம் இந்த பூமியில் இருக்கிற எந்த பொருளை குறித்து தான் அறிவு என்ன செய்யாது, இருக்காது. ஏன்னா அது இந்த பூமியில் மிகச்சிறியது. அதுபோல தேவன் படைத்த பால்வெளிகளிலே நாம் மிகச்சிறியவர்கள், நாம் தூள் சாம்பல் போன்றவர்கள். இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தூசி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம். இங்கேருந்து நம்ம கண்ணில் பார்க்கும்போது இத்தாந்தண்டியாக நீங்கள் தெரியுறீங்க, இத்தாந்தண்டியாக நான் தெரிகிறேன். ஆனால் ஒட்டுமொத்த உலகத்துக்குள்ளே நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க, தூசியிலையும் தூசி. அதுதான் ஒருவர் மரித்து புதைக்கும் போது நம்ம சொல்லுவோம், இவரை மண்ணுக்கு மண்ணாக தூசிக்கு தூசியாக. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பூமியில் ஒரு தூசியை விட தூசியாக. நம்மெல்லாம் இந்த மைக்ரோஸ்கோப் வச்சு என்னத்தை பார்ப்போம், இந்த மைட்டோகாண்ட்ரியா, ஒரு செல் உயிரி, இந்த கிருமிகள், வைரஸுகள்லாம் பார்ப்போம். உண்மையிலேயே பூமியில் நாமே அப்படித்தான் இருக்கிறோம், ஒரு தூசி மாதிரி தான் இருக்கிறோம். நம்ம கண்ணுக்கு நாம் நம்மளை பார்க்கும்போது பெரிய உருவமாக தெரியுது, அவ்வளோதான். ஆனால் நம்ம தூசியிலையும் தூசியாகத்தான் என்ன செய்கிறோம், இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்க. அப்போ இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நிறைய குறைவோடு நம்ம என்ன செய்கிறோம், நம்ம அறிவு குறைவுள்ளதாக இருக்குது, எதையுமே புரிஞ்சிக்க முடியாத ஒரு தன்மையில் தான் இருக்கிறோம். ஆனால் இவைகளெல்லாம் எப்போ மாறும், அந்த மகிமையான நாளுக்கு அப்புறம் என்ன செய்ய, எல்லாம் மாறப்போகிறது. தேவன் நம்மை மகிமைப்படுத்தும் நாளிலே இவைகளெல்லாம் என்ன செய்ய போகிறது, மாறப்போகிறது. தேவன் தம்முடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை ஒரு நாள் என்ன செய்ய போகிறாரு, அந்த பரிசுத்த நிலையிலே தேவனோடு கூட நித்திய உறவுள்ள அந்த நிலையிலே, பரிசுத்த வாழ்வு நிறைந்த அந்த நிலையிலே, மகிமையான உடலை பூண்டு கொண்ட அந்த நிலைக்கு நாம் மாறும்போது இவைகளெல்லாம் முற்றிலுமாக என்ன செய்யும், மாறும். ஸோ இவைகளை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்வோம். இப்போ கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக அரசாளுவோம். எல்லாம் நமக்கு சொந்தமாக இருக்கும். இதை பறிக்காதே, இது என்னுடையது, இந்த இடத்தில் நிற்காதே, இது என்னுடையது என்று உலகத்திலே எந்த மனிதனும் என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். அங்கே தேவனால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் எல்லாம் சொந்தமாக இருக்கும். எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உடையவர்களாக அவர்கள் என்ன செய்வாங்க, குமாரனாகிய இயேசுவுக்கு என்ன அதிகாரம் இப்போது இருக்கிறதோ பரலோகத்திலே அதே அதிகாரத்தை நமக்கு முழுமையாக தேவன் என்ன செய்ய போகிறாரு, தரப்போகிறார். மூன்றாவதாக தேவன் பரலோகத்திலே நமக்கு தரப்போகிற ஆசீர்வாதம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே 21ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். அங்கே என்ன ஆசீர்வாதம் எழுதப்பட்டிருக்கிறது, நல்லா கவனிங்க. ஏற்கனவே நம்ம வாசித்த ஒரு வேத பகுதி தான். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாக ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் என்ன செய்ய போறாங்களா, அப்ப தேவனால் மீட்கப்பட்டவர்கள் மாத்திரம் அதிலே பிரவேசிக்க போகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்னா, பரிசுத்தம் நிறைந்த ஒரு ஆராதனை செய்கிறவர்களாக அந்த நிலையிலே நாம் அங்கே இருக்க போகிறோம். இந்த உலகத்தில் அசுத்த உதடுள்ள மனிதர்களாக நம்ம என்ன செய்கிறோம், ஏசையாவே அன்னைக்கு அதான் சொல்றாரு. ஏசையா பரலோகத்தின் காட்சியை அன்னைக்கு பார்த்தபோது அவர் என்ன வார்த்தை சொல்றாரு, அந்த வார்த்தையை வாசிக்கலாம். ஏசையாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே, நல்ல கவனிய, ஆண்டவர் உயரமும் உன்னதுமான சிங்காசனத்திலே வீற்றிருக்க கண்டே, அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள்.
சரி, மூடி அவங்க ஒரு 2 சட்டையில் பறந்தாங்க, வச்சாங்க, எல்லாம் இருக்குது. 3ஆம் வசனம், ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் என்ன செய்ததா? நல்லா கவனிங்க. ஏசையா அந்த உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த காலகட்டத்தில் அப்படிதான் எழுதப்பட்டிருக்குது. ஆமா, மரணம் அடைந்த அந்த வருஷத்திலே தேவனை அவர் பார்க்கிறார். சிங்காசனத்திலே மகிமையான தேவன் வீற்றிருக்கிற ஒரு தரிசனத்தை அவர் பார்க்கிறார். அந்த தரிசனத்தை பார்த்த மட்டிலே ஏசையா சொல்ற அந்த வார்த்தையை கவனிங்களேன். 5ஆம் வசனம், அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி அலறுகிறான். ஏன்னா அவ்வளவு பரிசுத்தமுள்ள ஒரு தேவனை அசுத்தம் நிறைந்த அசுத்த உதடுள்ள மனிதனாகிய ஏசையா பார்த்த பொழுது தன்னுடைய நிலை எப்படிப்பட்டதுன்னு உணர்ந்து கதறான் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வு என்ன? கர்த்தர் அவனுடைய உதட்டை என்ன செய்கிறாரு? ஒரு நெருப்பு தழலினால் தொடுகிறார், அவனோடு கூட பேசுகிறார் என்கிற விஷயத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் இந்த மாம்சம் எப்படிப்பட்டதாக தான் இருக்கிறது? அசுத்தமாக இருக்குது. நம்ம இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அசுத்தம் நிறைந்ததாக இருக்கிறது. இந்த நிலையில இருந்து நாம் தேவனை என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறோம். தேவன் தந்திருக்கிற அந்த பரிசுத்த நிலையிலிருந்து தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஆனால் பரலோகத்தில் போன பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே எந்த தீட்டும் இருக்காதான், எந்த அருவருப்பும் இருக்காதான். ஆட்டுக்குட்டியானவரால் மீட்கப்பட்ட ஜனம் மாத்திரம்தான் இருக்க போகிறாங்க. அவர்கள் தேவனை நித்தியமாய் ஆராதிக்க போகிறார்கள். அப்போ பரலோகத்தில் நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு அற்புதமான ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த நிலையிலே இருந்து தேவனை என்ன செய்ய போகிறோம்? ஆராதிக்க போகிறோம். அதுதான் மகிமையான ஆசீர்வாதம். இங்கே நம்ம குறைவோடு இருந்து ஆராதிக்கிறோம் தேவனை, அப்படித்தானே? ஆண்டவரே பரிசுத்தத்தை தாரும் 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 என்று தூய்மைப்படுத்தி கொண்டு நாம் தேவனை ஆராதிக்கிறோம். ஆனால் அங்கே அந்த புதிய எருசலேமில் உள்ள வாழ்க்கையிலே நாம் ஏற்கனவே பரிசுத்த நிலையிலே இருந்து தேவனை என்ன செய்ய போகிறோம்? ஆராதிக்க போகிறோம். அடுத்ததாக 4ஆவதாக கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அங்கே மகிமை நிறைந்த சரீரத்தோடு கூட தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். இந்த பாவ சரீரத்தோடு கூட அல்ல, நாம் மகிமை நிறைந்த சரீரத்திலே தேவனை தொழுது கொள்ள போகிறோம் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே, நல்லா கவனிங்க, நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரமாக ஆண்டவர் என்ன செய்ய போறாராம்? மறுரூபப்படுத்த போகிறார். அப்ப பரலோகத்தில் நமக்கு கிடைக்கிற ஒரு முக்கியமான ஆசீர்வாதம் என்னன்னா, அவருடைய மகிமையான சரீரத்தை போல நம்முடைய சரீரத்தையும் தேவன் என்ன செய்ய போகிறாரா? மகிமைப்படுத்த போகிறார். அந்த மகிமைப்படுத்தப்பட்ட சரீரத்திலிருந்து நாம் தேவனை என்ன செய்ய போகிறோம்? ஆராதிக்க போகிறோம். வானத்தினுடைய மேனியை நாம் பூண்டு கொண்டு கர்த்தரை நம்ம என்ன செய்ய போகிறோம்? கர்த்தரை போலவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போலவே நம்முடைய சரீரமாக மாறப்போகிறது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த நிலை ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று வேதம் இங்கே போதிக்கிறது. அடுத்ததாக வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே 2வது வசனம். அதாவது இந்த ஆசீர்வாதம் எத்தனாவது ஆசீர்வாதம்? 5வது ஆசீர்வாதம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். யோவானாகிய நான் பரிசுத்த நகரத்தை இறங்கி வர கண்டேன். ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் என்ன செய்தான்? இருக்கிறது. அவர்கள் இடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனமாய் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. நல்லா கவனிங்க. அடுத்ததாக 5ஆவதாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, பரிசுத்தம் சமாதானம் நிறைந்த ராஜ்யத்துக்குள்ளாக நாம் இருக்க போறோம்.
இது ஒரு மகிமையான ஆசீர்வாதம். நல்லா கவனிங்க. இந்த உலகத்துக்குள்ள அநேக ராஜாக்கள் அரசாடுறாங்க. சரி, இந்த ராஜ்யம் ஒரு ஒழுங்கு நிறைந்த ராஜ்யமாக, பரிசுத்தம் நிறைந்த ராஜ்யமாக இருக்குதான்னு கேட்டால் இல்லை. சமாதானம் நிறைந்த ராஜ்யமாக இருக்குதா? எங்கு பார்த்தாலும் சண்டை சச்சரவு, எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள், கலவரங்கள், டெய்லியும் போராட்டங்கள் என்ன செய்யுது, நடந்து கொண்டே இருக்குது. பார்த்துருக்கீங்களா? வீதியில் இறங்கி ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய காரியங்களுக்காக, தாங்கள் அடக்கப்படுகிற காரியங்களுக்காக, தங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாத காரணிகளுக்காக, தங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரத்துக்காக வீதியிலே இறங்கி ஒவ்வொரு நாளும் ஆங்காங்கே ஜனங்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள். ஜனங்களுக்குள்ள இன்னைக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, தவிக்கிறார்கள் ஒவ்வொரு மக்களும். ஆனால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த ராஜ்யத்துக்குள்ள எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்தமும் சமாதானமும் நிறைந்த ஒரு ராஜ்யமாக அந்த ராஜ்யம் என்ன செய்ய போகுது இருக்க. நம்ம வீதியில் இறங்கி போராட அவசியம் இல்லை, நம்முடைய தேவைகளுக்காக கூக்குரலிட அவசியம் இல்லை. அசுத்தம் அந்த ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்யாது, இருக்காது. இங்கே பாருங்க, எவ்வளோ அசிங்கங்கள், இருக்க முடியல, கொசு தொல்லை, எவ்வளவு கிருமிகள், திடீர்னு லாக்டவுனுங்கிறான், என்னன்னு கேட்டால் கொரோனாங்கிறான், சிக்கன் குனியாங்கிறான். பார்த்தீங்களா? ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் அவதிப்படுகிறார்கள் பல இடங்களில். எங்கு பார்த்தாலும் அசுத்தம் நிறைந்த உலகம், அசுத்த காற்று நிறைந்த உலகம், எங்கு பார்த்தாலும் வைரஸ் நிரம்பிய உலகம். இங்கே பரிசுத்தம் நம்ம பார்க்க முடியல, சமாதானத்தை பார்க்க முடியல இந்த உலகத்தில். ஆனால் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ராஜ்யத்துக்குள்ளாக பரிசுத்தமும் சமாதானமும் நிறைந்த ஒரு ராஜ்யமாக அந்த ராஜ்யம் என்ன செய்ய போகிறது, இருக்க போகுது. அதையெல்லாம் தாண்டி மறந்துடக்கூடாது, அங்கே கணவன் தொல்லை இல்லை, ஆமாம், மனைவி தொல்லை இல்லை, அங்கே பிரச்சனையே இல்லை. அங்கே எல்லாம் எப்படி இருக்க போகிறோம், தேவ தூதர்களைப் போல இருக்க போகிறோமா. அங்கே இவங்கெல்லாம் இருக்க தான் போகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி தொல்லைகள்லாம் அங்கே என்ன செய்யாது. ஆமாம், அந்த உறவெல்லாம் அங்கே இருக்காது. நம்ம எல்லாருமே என்ன செய்ய போகிறோம், அங்கே இருக்க போகிறோம், அங்கே மறுரூபமாக்கப்பட்டு என்ன செய்ய போகிறோம், இருக்க போகிறோம். ஆனால் இந்த பூமிக்குரிய உறவோடு நம்ம என்ன செய்ய மாட்டோம், அங்கே இந்த பூமிக்குரிய இந்த மாதிரியான ஃபீலிங்கெல்லாம் அங்கே என்ன செய்யாது, இருக்காது. அங்கே ஆண்டவர் மகளை நம்ம என்ன செய்ய போகிறோம், மகிமையாக என்ன செய்ய போகிறோம், வாழ போகிறோம். இது எல்லாம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் யோசிச்சு பாருங்கள். இந்த ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது தான் நிறைய பேர் முகத்தில் சிரிப்பே வருது. அப்பா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு. ஆமாம், அது வந்து ஒரு சந்தோஷம் கலந்த துன்பம். சில சமயங்களில் அவங்க இல்லாமல் இருக்க முடியறதில்ல, சில நேரம் அவங்க இருந்தாலும் இருக்க முடியறதில்ல. அந்த மாதிரியான ஒரு லைஃப் தான் இங்கே உள்ள. அப்படி தானே சம்சாரம், இல்லாமல் இருக்க முடியல. ஊருக்கு போயிட்டான்னா அந்த ஒரு வாரம் கழித்து திரும்ப என்ன செய்யுது, ஞாபகம் வருது. இருந்தாலும் பல பிரச்சனைகள். கணவர் இருந்தாலும் ஐயோ என்னடா நொய்யுங்கிறாருங்கிற மாதிரி இருக்கும். இல்லைனாலும் என்ன செய்யும், ஒரு வாரத்துக்கு அப்புறம் எல்லாம் ஃபீலிங் வந்துடும். இப்படி இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்கிறோம், பாடுபடுகிறோம், பல பிரச்சனைகளோடு என்ன செய்கிறோம். ஆமாம், பல உறவுகளோடு நம்ம என்ன செய்கிறோம், உறவுகளோடு இன்றைக்கெல்லாம் இசைந்து இருக்க முடியல. எதையோ பேசி விட்றான், வந்து நல்லவ மாதிரி வீட்டுக்குள்ளே என்ன செய்கிறான், இருக்கிறான். வெளியே போன பிறகு நம்ம பற்றி அவதூறு பேசுகிற உறவுகளை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். பல இடங்களில் பார்க்குறோம். பல பிரச்சனைகள், போராட்டங்களால் நம்ம நிறைந்திருக்கிறோம். உள்ளத்தில் சமாதானமாக என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. சமாதானத்தை காத்துக்கொள்ள போராடுகிறோம் இந்த உலகத்தில். இப்படி தானே சில சமயங்களில் நாமளே ஆசுவாசப்படுத்திக்கிறோம். இதெல்லாம் இந்த உலகத்தில் நடக்குது. ஆனால் அந்த மகிமையான வாழ்க்கைக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே நித்தியமான பரிசுத்தமும் நிரந்தரமான சமாதானமும் ஒரு நிறைந்த வாழ்க்கை தான். எந்த வாழ்க்கை, அந்த புதிய வானம் புதிய பூமியின் நாம் புதிய எருசலேமுக்குள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அது இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக ஆறாவதாக நம்ம பார்க்கிற ஒரு ஆசீர்வாதம், உண்மையை சொல்லப்போனால் அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்கள்லாம் ஏங்கின ஒரு ஆசீர்வாதம், அவங்க ஏங்கியும் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம். நம்ம ஒரு பாடல் பாடுவோம், என்னது, ஒரு அற்புதமான பாடல். தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. இந்த பாட்டெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி உணர்ந்து ஏங்கி பாடுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல.
என்ன அர்த்தத்திலே இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே மோசே என்கிற ஒரு தேவ மனிதன், அவன் ஆண்டவர் அவனோடு பேசுகிறார், இடைபடுகிறார், எல்லாம் நடந்துச்சு. ஆனால் அவனுக்கு ஒன்று மட்டும் புலப்படலை, தெரியலை. என்னென்னா, தான் பேசுகிற ஆண்டவரை அவனுடைய சொந்த கண்களால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஆண்டவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது தெரியலை. சீனாய் மலைக்கு போகிறாரு, கர்த்தர் அப்படியே பிரம்மாண்டமான ஒரு சத்தத்திலே வானத்திலிருந்து முழங்குகிறார். அந்த சத்தம் கேட்ட இஸ்ரவேல் மக்களால் அதை தாங்க கூட முடியலை. அந்த சத்தம் இனிமேல் ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டு தான் செத்து போயிடுவோம் அப்படின்னு உணர்கிற அளவுக்கு அந்த சத்தம் அவ்வளவு மகிமையாக இருந்தது. ஆனால் அந்த சத்தத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய திராணியை யாருக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தாரு? மோசேக்கு மட்டும் கொடுத்திருந்தாரு. ஜனங்களே சொல்றாங்க, கர்த்தர் எங்களோடு பேசாமல் இருக்கட்டும், உம்மை கூட வேணா பேசிக்கட்டும், நீர் அவரு கூட பேசி அப்புறம் வந்து என்கிட்ட வந்து என்ன வார்த்தையை சொல்லுங்க, எங்ககிட்ட ஆண்டவர் பேச வேணாம், நாங்கள் செத்து போயிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு கர்த்தருடைய சத்தம் அப்படி இருந்தது. ஆனால் என்னதான் கர்த்தர் மோசே கூட முகமுகமாய் பேசினாலும், முகமுகமாய்னா என்ன அர்த்தம்? முகத்தை பார்க்கல, ஆனால் பக்கத்தில் நின்று இப்படி பேசுகிற மாதிரியே. பக்கத்திலிருந்து ஒருவர் எப்படி பேசுவாரோ, ஒரு சிநேகிதர்கள் எப்படி பக்கத்து சேர்ல இருந்து அப்படி பேசிக்கிறாங்களோ, அதுபோல கர்த்தர் மோசையின் இடத்துல என்ன செய்கிறாரு? பேசினார். ஆனால் மோசைக்கோ அந்த ஆண்டவர் அவர் பேசுகிற அந்த தேவனுடைய முகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு என்னது ஒரு பெரிய ஆசை. ஆபிரகாமுக்கு அந்த ஆசை இருந்தது. ஆபிரகாம் சொல்லும்போது அவர் என்னுடைய நாளை காண ஆசையாய் இருந்தான், இப்பொழுது கண்டு களி கூர்ந்தான் என்று பேசுகிறது. எந்த கண்டு களி கூர்ந்தான்? ஆபிரகாம் எதை கண்டு களி கூர்ந்தான் என்று வேதம் சொல்கிறது? எதை சொல்லுகிறது என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார் அல்லவா, அப்போது அவருக்கு ஒரு முகம் இருந்தது. அந்த முகத்தை குறித்து தான் நம்ம எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் என்ன செய்கிறோம்? 1ஆம் வசனத்தில் நம்ம தியானிக்கிறோம். அதை நம்ம வாசிக்கலாம். எபிரேயரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம், 2வது வசனத்திலிருந்து வாசிங்க. எபிரேயரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக திருவுளம் பற்றினார், இவரை சர்வதத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் என்ன செய்தார்? உண்டாக்கினார். 3ஆம் வசனம் முக்கியமான வசனம், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். நல்லா கவனிங்க, இங்கே பிதாவாகிய தேவனை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் என்ன வருது சொல்லப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவின் மகிமையின் பிரகாசமாக இருக்கிறாராம். அடுத்து அவருடைய தன்மையின் சொரூபமாக இருக்கிறாராம். அடுத்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி என்று வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை கண்டவன். ஏன்னா பிதாவை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ஏன்? பிதாவினுடைய சத்தத்தை கேட்ட இஸ்ரவேல் ஜனங்களே அந்த சத்தமே அவர்களை சாகடிக்கக்கூடிய லெவலுக்கு வல்லமை உள்ளதா இருந்திருக்கிறது. அவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன் அவர். அந்த சத்தமே அவர்களை கொல்லும் வண்ணம் இருக்கும்போது அவருடைய முக பிரகாசம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அவர் படைத்த சூரியனையே மனிதனால் என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. சூரியனையே நீங்கள் சில மணி நேரங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்ணே என்ன செஞ்சு போயிடும்? அவிஞ்சு போயிடும். அவ்வளவு பிரகாசமாக இறைவன் படைத்த ஒரு சூரியனே அவ்வளவு சக்தி உள்ளதாக இருக்குது. அப்போ அவைகளை படைத்த இறைவன் எப்படிப்பட்டவராக இருப்பார்? அப்போ அதனால தான் வேதம் சொல்லுகிறது, என்னை கண்டவன் கண்டிப்பாக என்ன பண்ணிடுவான்? செத்து போயிடுவான். என்னை கண்டவன் உயிரோடு இருக்க முடியாது. வேதம் அதை சொல்லுது. பிதாவாகிய தேவனை ஒருவரும் ஒரு காலம் என்ன செய்யல? கண்டதில்லை. குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். குமாரன் மூலியமாக அந்த வெளிச்சத்தை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். நம்மால் பார்க்க முடியல, ஆனால் ஒரு கண்ணாடி போட்டால் தெரியுதா இல்லையா? கண்ணாடி போட்டவங்களுக்கு அந்த அருமை தெரியும். எதிர்த்தாப்பில் உள்ள பொருள் தெரியாது, மங்களாக தெரியும். ஆனால் கண்ணுக்குள்ள ஒரு கிளாஸ் மாட்டிக்கிட்டா என்ன செய்யும்? சூப்பராக தெரியும். அது மாதிரி பிதாவாகிய தேவனை என்னால் பார்க்க முடியல. நாம் போடுகிற கண்ணாடி போல யார் நமக்கு கிடைச்சது? குமாரனாகிய கிறிஸ்து நமக்கு கிடைச்சார். அந்த குமாரனாகிய கிறிஸ்துவை போட்டுக்கிட்டு பிதாவாகிய தேவன் எப்படி இருப்பாருங்கிறது குமாரன் மூலியமாக நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். புரியுதுங்களா இந்த ஒரு சத்தியம்? ஆனால் நல்லா கவனிங்க, நாம் மகிமைப்படுத்தப்படும் போது, நாம் பரிசுத்த நிலைமைக்கு மாற்றப்படும் போது, நாம் புதிய எருசலேமுக்குள்ளே போகும்போது நாம் தேவனை என்ன செய்வோம்? அப்போ முகமுகமாய் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க முடியலை,
ஆபிரகாம் ஏங்கினார் பார்க்கறக்கு, மோசே ஏங்கினார் பார்க்கறக்கு. மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை என்ன தெரியுமா? நான் என் கரத்தின் நிழலினால் உன்னை மூடுவேன், அந்த நிழல் வழியாக என்னுடைய நாமத்தை கூறுவேன், அப்போ என் பின்பகுதி என்ன செய்வேன் பார்ப்பேன். ஏன்னா என் முகத்தை பார்க்கிற ஒருவனையும் என்ன செய்ய முடியாது, உயிரோடு இருக்க முடியாது என்று அங்கேயே பொதித்து விட்டார் தேவன். ஆனால் மகிமை அடைந்த நிலைமையிலே நாம் தேவனை என்ன செய்ய போகிறோம்? நாம் எல்லாரும் தரிசிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை. 12 சீசர்களும் ஏசப்பாவை தொட்டு பார்த்தாங்களே, முகத்தை பார்த்தாங்களே, அவர் முகம் எப்படி இருக்கும் அப்படின்னு இன்றைக்கும் நம்ம உள்ளத்தில் என்ன இருக்குது? ஒரு ஆசை இருக்குது. நிறைய பேர் விதவிதமாக இயேசுநாதர்கள் செஞ்சு வச்சுருக்கிறான். ஆமாம், கருப்பாக செஞ்சு வச்சுருக்கிறான், சிகப்பாக செஞ்சு வச்சுருக்கிறான், குள்ளையாக செஞ்சு வச்சுருக்கிறான், விதவிதமாக செஞ்சு வச்சுருக்கிறான். அந்த மாதிரிலாம் ஏசப்பா இருப்பாரா அப்படின்னு யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. ஏன்னா ஏசப்பாவை அன்னைக்கு பார்த்தவங்க யாரும் அவரை என்ன செய்யலை, ஃபோட்டோ எடுத்து வைக்கலை. அன்னைக்கு கேமராவும் இல்லை, அவரை வரைஞ்சும் வைக்கலை. அது இன்றைக்கி ஏசப்பா புகைப்படம்லாம் ஏதோ ஒரு துணியை வச்சு ஒரு அம்மா மூடினாங்களாம். அந்த மூடின அந்த துணியில் அவருடைய ரத்தம் படிஞ்சிச்சான், அதனால அவர் முகத்தை அப்படி இருக்குன்னு கணிச்சு நாங்கள் வரைஞ்சி வச்சுருக்கிறோம் அப்படின்லாம் என்ன செய்வாங்க, நிறைய பேர் வச்சுருக்காங்க. அப்படிலாம் ஒரு ரத்தம் படிந்த முகத்தை வச்சு ஒரு முகத்தை என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். முகம் முழுவதும் ஏதாவது ஒன்று பசைய, சிகப்பு கலர் பசையை தடவி வச்சுக்கிட்டு கர்ச்சீப்பை வச்சு தொட்டு பாருங்கள், உங்கள் மூஞ்சியும் அதுவும் ஒன்றா இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் வேடிக்கையாக இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி ஒரு இயேசுநாதர் சிலையை எடுத்து வச்சுருக்கிறாங்க, ஒரு ஃபோட்டோ செஞ்சு வச்சுருக்காங்க. அது இயேசுநாதர் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம், கேட்க மாட்டாங்க. நான் கேட்டேன்னா அது ஒரு கதை சொல்கிறான். அன்றைக்கி 2000 வருஷத்துக்கு முன்னால் இயேசுநாதர் அடித்து இழுத்துட்டு வரும்போது ஒரு அம்மா என்ன செஞ்சான், ஒரு வெள்ளை துணி எடுத்து மூஞ்சியில் போத்துச்சான். அதுக்குன்னு பத்திரமா வச்சுருந்துக்கு வெள்ளை துணியெல்லாம் பார்த்துக்கோங்க. கரெக்டாக மூஞ்சியை இப்படி ஒத்தி ஏசப்பா எடுத்து கொடுத்துட்டாராங்க கையில். உடனே அந்த துணியில் ஏசப்பா முகம் இருந்துச்சான். அதை வச்சு தான் இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஏசப்பா முகத்தை ஆமாம் வரைஞ்சி வச்சுருக்கோம் அப்படின்னு. அப்புறம் ஒரு சிலங்கள்லாம் அந்த உன்னத பாட்டு புத்தகத்திலலாம் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா, அவர் தலை முடி சுருள் சுருள் போன்றது, இதையெல்லாம் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஏசப்பா இப்படி தான் இருப்பார். அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட ஏசப்பா எப்படி எப்படிலாம் இருப்பார்னு சில வர்ணனைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ஏசப்பா இப்படி தான் இருப்பார்னு புதுசு புதுசாக போட்டா. கடைசியில் ஏசப்பா எப்படி தான் இருப்பார்னு 100 போட்டா வச்சுருக்கான் விதவிதமாக. ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசமாக இருக்குது முகபாவனை. ஆனால் நல்லா கவலைப்படாதீங்க, நாம் எல்லாம் மகிமையடைந்த நிலைமையில் ஒரு நாள் நம்ம ஆண்டவர் என்ன செய்வோம், தரிசிப்போம். அப்போ அவர் எப்படிப்பட்டவராக இருப்பாருங்கிறது அப்போ நமக்கு ஒரு முழுமையான அறிவு நமக்கு என்ன செய்யும், இருக்கும் என்பதை மறந்து விடாதீங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் நமக்கு பரலோகத்தில் என்ன கிடைக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, தேவனை நாம் முகமுகமாக என்ன செய்ய போகிறோம். அந்த வசனத்தை வாசிச்சோமா? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். 6வது ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனை நாம் முகமுகமாய் பார்க்கிற ஆசீர்வாதம். வாசிங்க. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்கள் இடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். பரலோகத்திலே அவரை முகமுகமாய் நாம் தரிசிக்கிற ஆசீர்வாதம். இதை குறித்து நாம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் கூட நம்ம வாசிக்கும் போது, அங்கே நாம் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் எப்படி இருப்பாரோ அந்த அடிப்படையிலேயே நம்ம என்ன செய்வோமா, அவரை தரிசிப்போம். அப்போ பரலோகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்னென்னா, தேவனை முகமுகமாக பார்க்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். அநேக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் தேவனை பார்த்துவிட மாட்டோமா என்று ஏங்கினார்கள், தவித்தார்கள். உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்டப்ப நம்மெல்லாம் என்னென்ன வரமோ கேட்டிருப்போம். மோசே என்ன வரம் கேட்டார், உங்கள் முகத்தை நான் பார்த்துறேன்னு ஆண்டவரே அப்படிங்கிற. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாம் ஏக்கமெல்லாம் என்னதான் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரை நாம் தரிசித்து விட மாட்டோமா, அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார், அவர் முகம் எப்படிப்பட்டவராக இருக்கும், நம்ம பார்த்துட மாட்டோமா அப்படிங்கிறத ஒரு ஏக்கம் என்ன செஞ்சிச்சு, அவங்களுக்கெல்லாம் இருந்துச்சு. அந்த ஏக்கம் எப்போது நமக்கு நிறைவேற போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரலோகத்திலே புதிய எருசலேமினுடைய வாழ்க்கையிலே நமக்கு அந்த ஏக்கமெல்லாம் நிறைவேற போகிறது என்று வேதம் சொல்கிறது. அவரை நாம் முகமுகமாய் காண்போம், அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க போகிறோம் என்று வேதம் நமக்கு என்ன செய்கிறது, அங்கே நம்முடைய வாஞ்சையெல்லாம் நம்முடைய ஏக்கமெல்லாம் அங்கே தீர்க்கப்பட போகிறது என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. மேலும் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 தேவன் நமக்கு வைத்திருக்கிற மற்றொரு இறுதியான ஒரு ஆசீர்வாதம்.
அந்த வார்த்தையை கூட வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. தேவன் நம்முடைய கண்ணீர் யாவையும் என்ன செய்ய போகிறாராம்? துடைப்பார். இனி அங்க என்ன இல்லையா? மரணம் இல்லை. இனி அங்க என்ன இல்லை? துக்கம் இல்லை. அடுத்து அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் என்ன செய்ய போகுது? அப்ப பரலோகத்திலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு பிரதானமான ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, அவர் நம்முடைய கண்ணீரை துடைக்க போகிறார். மரணமில்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு என்ன செய்ய போகிறாரு? கொடுக்க போகிறார். இங்க இருக்கிற அலறுதலோ, இங்க இருக்கிற துக்கமோ, இங்க இருக்கிற கண்ணீரோ, இங்க இருக்கிற கஷ்டங்களோ, இங்க இருக்கிற உயர்வு தாழ்வுகளோ, இங்க இருக்கிற எந்த அநியாயமான விஷயங்களோ அங்கே என்ன செய்ய போறதில்ல? இருக்க போறதில்ல. அங்கே தேவனுடைய பார்வைக்கு முன்பாக, தேவனுடைய முக பிரகாசத்திற்கு முன்பாக, தேவனுடைய அருள் நிறைந்திருக்கிற அந்த இடத்திற்கு முன்பாக நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக என்ன செய்ய போகிறோம்? நித்தியமாக, யுகா யுகமாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? வாழப்போகிறோம். தேவனுக்கு தான் அனாதி தேவன், தேவன் மட்டும்தான் நித்தியமானவர் என்றெல்லாம் வாசிக்கிறோம் அல்லவா? ஆனால் நம்மையும் தேவன் என்ன செய்ய போகிறாரு? நித்தியமான வாழ்க்கைக்குள்ளாக நம்மை நடத்த போகிறார். அதுதான் பரலோகத்தினுடைய உயரிய உன்னதமான ஆசீர்வாதம். ஸோ இந்த ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் நம்ம தகுதியா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தகுதி இல்லை தான். ஆனால் தேவன் தம்முடைய அளவற்ற கிருபையை வைத்து நம்ம என்ன செய்கிறாரு? அவர் தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஸோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கான ஆசீர்வாதங்களை அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அதை நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? வச்சிருக்கிறார். ஸோ கொஞ்சமாவது இந்த பூமியில் நம்ம அதை என்ன செய்வோம்? உணர்ந்து பார்ப்போம். கடவுள் நம்ம வச்சிருக்கிற ஸ்தானம் என்ன? நாம் அந்த ஸ்தானத்துக்கு தகுதியுள்ளவர்களாக இந்த பூமியில் கொஞ்சமாவது வாழ்கிறோமா? முயற்சி செய்கிறோமா? சற்று இந்த ஆராதனை நேரத்தில் சிந்திச்சு பார்ப்போம். அங்கே எந்த அருவருப்பும் போகாது, அங்கே எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது என்று பார்க்கிறோமே. நாம் இந்த உலகத்தில் தேவையில்லாத கெட்ட பழக்கங்களை வச்சுக்கிட்டு சுற்றிட்டு அலைகிறோமா? நீங்கள் பரலோக பிரஜைகள் அல்லவா? பரலோக பிரஜைகள் நாம் இப்படி வாழலாமா அந்த பூமியில்? அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம நீங்கள் பரலோகத்துக்குரியவங்களாம். அங்கே தீட்டுள்ளதும் அருவருப்பும் என்ன செய்யாதான்? அப்போ ஏன் தீட்டையும் அருவருப்பையும் நம்ம இந்த பூமியில் பிடிச்சிக்கிட்டு இருக்கணும்? எதையெல்லாம் என்னை அசுத்தமாக்குதோ, எதையெல்லாம் என்னை தேவனை விட்டு பிரிக்குதோ, எதெல்லாம் தேவனை முகம் சுழிக்க பண்ணுதோ, அந்த எந்த வாழ்வு முறையும் நம்மக்கிட்ட என்ன செய்யக்கூடாது? எந்த பேச்சும் எந்த பழக்க வழக்கங்களும் நம்மக்கிட்ட என்ன செய்யக்கூடாது? ஏன்னா நான் இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். நாம் பரலோகத்துக்கு நீ போக போகிற உண்மைதான். ஆனால் பரலோக ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது என்று வசனம் என்ன செய்கிறது? பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருந்தால் தான், யாருக்குள்ளே பரலோக ராஜ்யம் இருக்குதோ அவங்க தான் பரலோக ராஜ்யம் என்ன செய்ய போகிறாங்க? போக போகிறாங்க. மறந்துடாதீங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தையினுடைய ஆழம் மிக பெருசு. யாருக்குள்ளெல்லாம் பரலோக ராஜ்யம் இருக்கிறதோ இப்போது அவர்கள் தான் எங்கே போக போகிறார்கள்? பரலோகமும் போக போகிறார்கள். யாருடைய இருதயத்துக்குள்ளெல்லாம் தேவன் இருக்கிறாரோ அவர்கள் தான் தேவனிடத்திலே போக போகிறார்கள். முதலாவதாக இந்த பூமியில் உங்களுக்குள் தேவன் இருக்க வேண்டும். அப்படி உங்களுக்குள்ளே தேவன் இருந்தாரானால் நீங்கள் தேவனிடத்தில் என்ன செய்வீங்க? போவீங்க. அப்போ உங்களுக்குள்ளே தேவன் இருக்கிறாரா? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குதா? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? தேவன் உங்களை ஆளுகை செய்கிறவராக இருக்கணும். தேவன் உங்களை ஆளுகை செய்கிறவராக இருக்கணும். தேவனுக்கு எது பிடிக்குமோ அதுதான் இந்த உலகத்தில் செய்கிறவர்களாக நீங்கள் இருக்கணும். அதுதான் தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. இன்னாருடைய ராஜ்யம், யாருப்பா இங்கே முதலமைச்சர், யாருப்பா இங்கே பிரதமர் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதலமைச்சராக இப்போ விஜய் இருக்கிறார்னா முதலமைச்சருடைய முழுமையான கட்டளைக்கு இங்கே எல்லாம் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதா முதலமைச்சராக அவர் இருக்கிறார்னு அர்த்தம். அவர் சொல்றது எதுவுமே இங்கே நடக்கிறது இல்லை அப்படின்னா அவருடைய ராஜ்யம் இங்கே நடக்கலை. புரியுதுங்களா? அப்போ அவர் ராஜரீகம் இங்கே பண்ணுறாருன்னா, அவர் விருப்பம் முழுக்கவும் இங்கே செயல்பட்டுச்சுன்னா அவர் இங்கே அரசராக இருக்கிறார் என்று அர்த்தம். அப்போ கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்து, கிறிஸ்து அரசராக இருந்து, கிறிஸ்துவின் ராஜ்யம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா கிறிஸ்துவுக்கு எது பிடிக்குமோ அதையெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? அவர் எதெல்லாம் வெறுப்பாரோ அதையெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? வெறுக்கணும். அப்போ தான் கடவுளுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். நிறைய சமயத்தில் உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, ராஜ்யம் வருவதாகனா என்ன அர்த்தம்? அவருடைய முழு ஆளுகையும் நம்ம மீது என்ன செய்யணும்? இருக்கணும். அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் செய்வேன். அவர் என்ன அருவருக்கிறோ அதை நான் செய்ய மாட்டேன்.
அதுதான் அவருடைய ராஜ்யம். பரலோகம் அப்படிப்பட்ட ராஜ்யமாக இருக்க போகிறது. அவருக்கு பிடித்தவைகள் நிரம்பி காணப்பட போகிறது. ஆகையால் பரலோக ராஜ்யத்தை இப்பொழுது உங்கள் உள்ளத்திலே சுமந்து இருக்கிற நீங்கள் உண்மையாகவே ராஜாவாகிய இயேசு உங்களை ஆள்கிறாரா, அல்லது உலகத்தின் அதிபதி உங்களை ஆள்கிறானா? உலகத்தின் அதிபதி ஒருத்தர் இருக்கிறான். இந்த உலக மக்கள் அவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறாங்க. அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்றாங்க. அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்றதுனால தான் தங்கள் மாம்சமும் மனசும் விரும்புகிற காரியங்களை செய்து இந்த பூமியில் வாழ்றாங்க. ஆனால் நீங்கள் இயேசு ராஜாவினுடைய அரசாட்சிக்குள்ள இருந்தீங்கன்னா, இயேசு ராஜா விரும்புகிறத உங்கள் விருப்பமாக கொண்டு, இயேசு ராஜா எதையெல்லாம் வெறுக்கிறாரோ அதை உங்கள் வெறுப்பாக கொண்டு வாழ்ந்தீங்கன்னா, அவர் உங்களுக்குள்ள அரசராக இருந்து அவருடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று அர்த்தம். அதுதான் அவருடைய ராஜ்யம் வருவதாக. தொடர்ந்து நம்ம சொல்கிறோம், பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல, அதுதான் அவருடைய ராஜ்யம். பரலோகத்திலே அவருடைய சித்தம் பூரணமாக செய்யப்படுகிறது. அதுபோல உங்களுக்குள்ளும் அவருடைய சித்தம் பூரணமாக என்ன செய்யணும்? செய்யப்படணும். அப்படி செய்யப்பட்டதாக இருந்தால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுமந்தவர்களாக இருக்கிறீர்கள். தேவன் உங்கள் ராஜாவாக இருக்கிறார். உங்களை தேவன் அரசாட்சி செய்கிறார் என்று பொருள். ஸோ இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை முடிக்கிற இந்த தருவாயிலே, புதிய வானம் புதிய பூமியிலே புதிய எருசலேமிலே தேவன் மனிதரிடத்தில் வாசம் செய்ய போகிறார். நாம் அவரோடு கூட அரசாட்சி செய்ய போகிறோம். நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத தெய்வீக ஆசீர்வாதங்களுக்குள்ளாக கடந்து போகிறோம். பரிசுத்த நிலையிலே இருந்து தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். மகிமை அடைந்த சரீரத்திலே அவரை தொழுது கொள்ள போகிறோம். பரிசுத்தம் சமாதானம் நிறைந்த ராஜ்யத்துக்குள்ளாக நாம் வாசம் செய்ய போகிறோம். தேவனை முகமுகமாய் கண்டு நாம் அவரை தொழுது கொள்ள போகிறோம். ஒரு சாபமும் இல்லாத, மரணமும் இல்லாத நித்தியமான வாழ்க்கைக்குள்ளே நாம் போக போகிறோம். அதற்கு இந்த பூமியிலே நாம் அச்சாரமாக வாழவும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை உணர்ந்து இந்த பூமியிலே கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளாக வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நம் யாவரும் தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்வோம்? ஒப்பு கொடுப்போம். ஜெபிக்கலாம்.